குழந்தைதான். எனக்கு திருமணமாகி நீண்ட நாட்களுக்கு குழந்தை உனக்கு குழந்தை இல்லையா? நான் தான் காலை ஓட்டுங்கிறேன். நீங்க ஏன்டா வச்சு எல்லாரும் வச்சுக்கலான்ட்டுதான். உனக்கு குழந்தை இல்லையா? ஆமாண்டா. கேட்டுருந்தா நான் கொடுத்துருப்பேன். என்ன குழந்தை கொடுக்குற விஷயமா நான் குடுக்கலாம் தான் பாக்குறேன். உயர்ந்த வேல் காப்பாங்க குடுக்கலாம் தான் பாத்துக்கிறேன். ஆனா குடுக்க முடியாது. ஐயா வாங்க. நீ சொல்றது பார்த்தா நம்ம பொண்டாட்டி குழந்தை இல்ல போல. ஆமா, உனக்கு எனக்கு சேர்ந்து நான் பேசுறேங்க. வாங்க. ஒரு 4 வருஷமா ஒன்னா நாடகம் ஆடிங்கிறோம். ஒரு உறவு முறை சேர்த்து வச்சு பேசினதான் என்னைக்குமே நீடிக்கும். இப்ப வீட்டு பக்கம் வந்த அவங்க அம்மால நம்முடைய தாய் அதான் வாயில அதனால பக்கம் வாயில விட்டுக்கிறோம். போறீங்க வீட்டு பக்கம் பார்த்தா உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுறேன்? நம்முடைய தாய் நம்ம அம்மான்னு கூப்பிடுறேன். உங்க அப்பாவை நம்ம அப்பான்னு கூப்பிடுறேன். ஆமா. உங்க அண்ணன் தம்பில நம்ம அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறேன். அதே போலத்தான் உன் மண்டாட்டி என் மண்டாட்டி என் மண்டாட்டி என் மண்டாட்டி சகல மண்டாட்டிக்கிறாள் சர்வாஜா. அவ உனக்கு மட்டுமா பொண்டாட்டி? போன ஜென்மத்துல எனக்கு மட்டுமா பொண்டாட்டி? பாட்டி ரொம்ப வீக்கா போச்சுப்பா. ஒரு வயாகரா வாங்கினோம். ஐயா என்னகரா? பிறகு எனக்கு திருமணம் நடந்து நீண்ட நாட்கள் குழந்தை கிடையாது. ஆண்டவன் அருளால் என்னுடைய மனைவியானவள் அழகான 2 மனை செல்வங்கள் எடுத்தார். அப்படியா? ஆண் ஒன்று பெண் ஒன்று. குட்டி ஒண்ணு பொட்டக்குட்டி ஒண்ணு. என்ன ஆடா மாடா எதுவும் சொல்லிங்கிறாரு. ஆண்டவன் கடா சுத்துல குத்து வச்சுக்கிறாரு. ஆண்டவன் கடா சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். ஆண் ஒன்று பெண் ஒன்று. பிள்ளைகள் வளர்ந்தார்கள். என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? பெண்ணரசு ஏன்மொழி. பெண்ணரசு ஏன்மொழி. இப்படி 2 மயிலை செல்வங்கள் எடுத்து நாளொரு மேனியும் பொது ஒரு வண்ணமாக வளர்ந்து விட்டார்கள். படிப்பை முடித்து விட்டார்கள். இப்போது யாரை சந்திக்க வந்து என்னுடைய மனைவி இருக்கின்ற கற்பகம். Deep
போற்றுகின்ற ஜெமின் கோட்டை ஆண்டு வரும் மண்ணிற்கு மனைவியாக கார்பகம் என்று சீர் திருப்பம் வாய்ந்தது. எனக்கு என்ற செல்வங்கள் ஆண் செல்வம் ஒன்று பெண் செல்வம் ஒன்று. என் கணவரை சந்திக்கும் முன்னதாக இந்நாட்டு காவல் சந்தை என காவல் என்னத்தை வந்து வெளில தேடாதன்ற ஏமா நீ இப்படி பாட்டு பாட்டு அடிக்கிறிய இதுனா சூத்தா இல்ல எஸ்டிடி பூத்தா என்னடா ஏய் உங்க சௌரியத்துக்கு அடிச்சுக்கிறீங்க அடிஞ்சிருமே எனக்கு முன்புதான் கருவேன் இன்னைக்கு என்ன காட தம்பா ஆட பாடுறதுக்கு என்ன காரணம் ஐயோ நான் குசு ஆகுறேன் ஏய் குஷியா இருக்கிறேன் குஷியா இருக்கிறேன் என்ன என்னன்னா எங்க வீட்டுல யாருமே இல்ல யாருமே இல்ல ஆமா எங்க போயிட்டாங்க அதெல்லாம் நீ ஏன் கேக்குற சரிடா சொல்லு என்ன யாருமே இல்லைன்னு சொன்னீங்க பொம்பளையா நீ ஏன் என்ன நான் தான் சொன்ன நீ ஏன் கேட்டுங்கிற ஏன்டா யாருமே இல்லை நான் கேட்டேன் ஏமா யார் கேக்குறது நான் கேட்கணும் யார் சொல்லணும் நீதான் சொல்லணும் கேளு சொல்றேன் என்னடா காலதாமதம் யார் கேக்குறது நான் கேட்கணும் யார் சொல்லணும் நீதான் சொல்லணும் கேளுமா சொல்லிட்டு போய் கேக்குறேன் என்னடா காலதாமதம் என்னடா யார் கேக்குறது நான் தான் கேட்கணும் யார் சொல்லணும் நீதான் சொல்லணும் கேளு சொல்றேன் என்ன பார்த்தா பைத்தியமாக்குதா நீ பெரிய பைத்தியம் நான் சின்ன பைத்தியம் யார் சொல்றது உனக்கு அப்படின்னு ஏய் என்னடா காலதாமதம் அது கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் ஏன்டா காலதாமதம் கேக்குறீங்க ஆமாடா வீட்டுல போய் பார்த்தேன் யாருமே காணோம் நேத்து நைட்டு நாள் முடிச்சு போனோம் பாரு ஆமா வீட்டுல யாருமே காணோம் என்னடான்னு பார்த்தா திருப்பதியில இருக்கிறாரு பெருமாள் ஆமா அவருக்கு மொட்டை சுடலான்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் போய்க்கிறாங்க எங்கடா அறிவு இருக்குதா உனக்கு திருப்பதி பெருமாளுக்கு யாரால மொட்டை அடிக்க முடியுமா அடிக்க மாட்டாங்களா டேய் அடிக்க முடியாது உங்க அப்பா அம்மா இருவர் திருப்பதி கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க ஓ அப்படியா விஷயம் ஆமாடா எனக்கு தான் வாத்து சூத்து கூட வாது சூது ஏய் என்னடா சூது வாது கூட தெரியாதேம்மா ஆமாடா ஏமா போய் பார்த்தனா வீட்ல யாரும் காணோம் எங்க அம்மா போன் பண்ணி அம்மா வீட்டு சாவி எங்க வச்சுக்கிற டயர்ட் ஆகுது நான் போய் படுக்கணும்ன்றேன் டேய் நைனா நம்ம வீட்டு சாவி நம்ம பக்கத்து வீட்டு பெரியப்பா வீட்டுல தான் குத்துக்கிறேன் சைலன்ஸ் பக்கத்து வீட்டு பெரியப்பா வீட்டுல தான் குத்துக்கிறேன் போய் வாங்கிடா நைனான்றாங்க நம்மளும் நைட் எல்லாம் கஷ்டப்படுறோம் நந்து போய் சாவி வாங்கலாம் தான் பாக்குறேன் நம்மளும் நைட் எல்லாம் கஷ்டப்படுறோமே இங்க இருந்தே கூப்பிட்டு சாவி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் எப்படி தெரியுமா எப்படிடா பெரியப்பான்னு கத்துறேன் எங்க பெரியப்பா வீடு எவ்வளவு தூரம் இங்க இருந்து இந்த கோயில் தூரம் தான் கோயில் கிட்டதான் இருக்குது நம்ம தான் கஷ்டப்படுறோமே ஆமா எங்க நந்து போய் வாங்குறதுன்னு குரல் குத்துட்டேன் எங்க பெரியப்பா வரும்னு பார்த்தா எங்க பெரியப்பா பொண்ணு சும்மா கம்முன்னு வந்து கும்முன்னு நிக்குதுமா ஏன்னா அறிவு இருக்குதா உனக்கு பெரியப்பா பொண்ணை போய் கும்முனுக்குதுன்னு கேக்குறிய அது உனக்கு அக்காவுல அக்கா ஆமாண்டா அக்கா தான் ஆகுது அக்கா தாண்டா ஆகுது அக்காடா என்னத்த அது தப்புடா அது தப்பு அது மாதிரி கட்டி கூடாது அக்கா அது என்னடா ஏமா நீ நானவா சொல்லிட்டு ஆமா எனக்கு வளவளன்னு வருது ஏமா எங்க பெரியப்பா பொண்ணு வந்து நிக்குது சாவி கேட்கலாம் தான் பார்த்தேன் நம்மள நைட் எல்லாம் கஷ்டப்படுறோமே நம்ம கத்தி சாவி கேட்டோம்னா நம்மளோட குரல் வளம் என்ன வருது அதனால கை பாவனிலே சாவி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் கை பாவனிலையா ஆமா எப்படி நீ தான் இப்ப எங்க பெரியப்பா பொண்ணு நான் தான் பெரியப்பா பொண்ணு நீ கும்முன்னு தாங்கற என்னடா உதாரணத்துக்கு சரிடா நீதான் எங்க பெரியப்பா பொண்ணு இங்க வந்து நில்லுமா நிக்கண்டா நில்லுட்ட சாவி கேக்குறேன் கேளுடா எப்படி ஏய் என்னது தெரியலையே புரியலையே தெரியலடா ஏய் என்னது தெரியலடா கூடுமா பேச கையில அடிச்சு போட போறேன் ஏண்டா
அதுக்கு தான் புரியலன்னு பார்த்தா உனக்கும் புரியல. எருமாடு மாதிரி வாழ்ந்துக்கிறிய. எனக்கு புரியலடா. எருமாடு மாதிரி தான் வாழ்ந்துக்கிற. ஏய் ஏமா ஆ உனக்கு புரியலையா? புரியலையே. இது தான் பூட்டு. பூட்டு. இது தான் சாவி. சாவி. சீலதான் ஊர்ல பாகர பாரு அடி உனக்கு. ஏண்டா அக்கா சாவி கொஞ்சம் தான் கொடுத்துட்டு போறா. நம்ம தான் நைட் எல்லாம் கஷ்டப்படுறேன். கஷ்டப்படுறமே. கம்பெனில இருக்கிற 14 வருஷமா நான் தான். நீதான் அது உண்மைதான். ஏமா ஆ இப்படி சாவி கேட்டேன். கேட்டேன். என்ன பண்ண என்ன நினைச்சோ? ஏது நினைச்சோ? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு குமரி கூடியில வாரி இங்க எல்லாம் கொட்டிச்சுமா. எங்க அதுங்கதான் காமிப்பாங்களா? இங்கம்மா ஸ்டேஜ்ல தான் கொட்டிட்டாங்க. ஆமாமா. சரி. ஐயோ என்னாச்சு? இது எப்படி என் வாயால சொல்றதுன்னே தெரியலையே. வா வா என்ன சொல்லணும் சொல்லு. என்ன சூத்தாலே சொல்லு. ஏய் ஏமா என்னடா? ஐயோ உன் தாலிக்கு பங்கு ஏற்பட்டுச்சு. தாலிக்கு பங்கு ஏற்பட்டுச்சு. அந்த கடாச்சிரம் தாலிக்கு பங்கு ஏற்பட்டுச்சுமா. என்னடா உங்களுக்கு? உங்க வீட்டுக்காரர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். சரி வா. பக்கத்தில் அவர் வந்து கண்ணீட்டார். ஆமா நீ நெல்ல இருப்பாய் நெல்ல இருப்பாய் நெல்ல இருப்பாய் அது இல்லைங்க நல்லா இருப்பாய். வாயில பீ வந்துக்குது. ஐயா சும்மா சும்மா புச்சுக்காத எனக்கு அப்படித்தான் வரும். காதல் மன்னா அவனை கண்டுக்காதீங்க. உங்க வேலையை ஆரம்பிங்க. உன்னை அதிக விரைவில் அழைத்த காரணம் தெரியுமா? என்னத்தா? நம்முடைய இரு பிள்ளைகளுமே படிப்பை முடித்து விட்டார். அப்படியா? ஆமா. பெற்றெடுத்த கடமை நம்மளை சேர்ந்தது. வளர்த்த கடமை இவர்களை சேர்ந்தது. பிள்ளைகள் அனைவருமே வருகின்றார்கள். அப்படியா? ஆமா. பிள்ளைகளை சந்தோஷமாக வரவேற்க வேண்டும். அப்படியே புறப்படு போகலாம். மலர்வது
அலைக்கடலிட்டே யாத்தெடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 அன்றும் இன்றும் என்றும் என் நாட்டிலும் பொன்னாளாக விளங்கக்கூடிய இந்த ஜமீன் கோட்டை ஆளக்கூடிய மார்த்தாண்ட மன்னனுக்கு மூத்த மகளாக பிறந்து தென்னரசு தென்னரசு என பெயர் பற்றி யாரும் குறையில்லாமல் சில சிறப்போடு வந்து இருந்தாலும் எனக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை, ஆசை தங்கை, அன்பு தங்கை. தங்கை போல் தேன்மொழி இப்போ செல்ல வேண்டும். தங்கை போல் தங்க தோட்டத்திலே உண்டனத்து தேடிக்கிட்டு பாடுதடி இந்த மனசு. துடிப்போ மலங்குதில்லை தோட்டத்திலே உண்டனத்து தேடிக்கிட்டு பாடுதடி இந்த மனசு.
குளிக்கிற குருவிகளே என்னவோ சொல்ல சொல்லாமட விட்டேனே ஒண்ணுக்கு ஒண்ணு உறவு இருந்தா எனக்கு ஒரு தகவல் இருக்கும் என்னவோ சொல்ல நினைச்ச சொல்லாமட விட்டேனே வணக்கம். காயமிகுது புயலாவின் காற்றறிந்த புயலா. மாய குழவர் செய்த மனித மண்பாண்டை உருடா. எலும்பும் சதையும் இறுக்கி கட்டிய கூடடா. கூட்டை விட்டு ஆவி போடால் இந்த உலகில் வாழ்வது வீணடா என்று பட்டினத்தால் எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்ட வார்த்தைக்கிறகு இந்நாட்டு மன்னருக்கு இளைய மகளாக பிறந்து தேன்மொழி என்ற பெயர் பெற்று இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வரி இருந்தாலும் அனைதினமும் என் உடன் பிறந்த அண்ணனை சிறப்பது வழக்கும் அண்ணா. ஆசையுள்ள தங்கச்சியே வாமா ஆசையுள்ள தங்கச்சியே வாமா நீ அங்கு இங்கு பார்த்து பேசலாமா கால ரொம்ப மாறி போச்சு கலியுகமும் அதிகமாச்சு நேரத்தோட வீட்டுக்கு தான் வாமா நீ நேரத்தோட வீட்டு